மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுதான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்ப ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்சியார் தெளிவா சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார், எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டார். முதல்ல தெரியும், சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமா, அந்த டைம்ல உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படித்தான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால கொள்கை வேறு கூட்டணி வேறு. அதே போல இவங்க சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு எங்களுடைய பொதுச்சியார் டெய்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதே போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி அடைந்திருக்காங்க. ஆகவே இன்னைக்கு என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்கிறாங்க. இப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், இந்த நிகழ்ச்சிக்கு வேற மாதிரி திசை திருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான மாநாடு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சரா வந்துருவாரு அப்படிங்கிற பயத்துல இப்படி எல்லாம் பல விதத்துல கிளைப்புடுறாங்க. திமுக போல நம்ம RS பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி. எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நற்பெயரை பெற்றிருக்கார். 4 ஆண்டுகள் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார். மக்கள் அதைத்தான் பேசுறாங்க. இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில இன்னைக்கு எந்த திட்டம் வரல, இன்னைக்கு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட RS பாரதிக்கும் சரி, அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக பாக்குறாங்க. ஆகவே கண்டிப்பா இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்ப தேர்தல் இருந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார். ஆகவே RS பாரதி அவர்கள் 99ல் பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க, தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க. முரசொலி மாறன் எதுவரை அமைச்சராக இருந்தாலும் தெரியும். அதே போல 2001 எது கூட்டணியில் இருந்தீங்க, நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தா அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாத்திக்குவாங்க. நாங்க RSS நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். பேரூர் ஆதீனத்தின் அழைப்பை எப்படி ஏற்காமல் இருக்க முடியும் என்று அவர் கேட்டிருக்கிறார். மேலும் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திமுகவின் இந்த விமர்சனங்கள் திசை திருப்பும் அரசியல்தான் என்று அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.